الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் முடித்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அருள் பொங்கும் இரவு ஜும்மாவுடைய தினத்திலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே பள்ளியிலே அல்லாஹ் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இனிமேலும் வழங்க இருக்கின்ற ஜும்மாவுடைய நன்மைகளை முழுவதுமாக அடைந்து கொள்வதற்காக நல்ல ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்திருக்கிறான். எது ஜும்மாவுடைய நாளில் அந்த பலனை முழுமையாக அடைந்து கொள்வோம் என்று சொல்லி நமக்கு முழு கூலி அல்லாஹ் வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய முதல் முறையாக நான் தேர்வு செய்த தலைப்பு என்னவென்று சொன்னார், பெற்றோர்களும் பிள்ளைகளும் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை ஜும்மாவுடைய சொல்ல நான் விரும்புகின்றேன். இஸ்லாமிய மார்க்கத்தில் பெற்றோர்களுடைய பொறுப்புகள், அதுபோன்று பிள்ளைகளுடைய பொறுப்புகள், இது சம்பந்தமாக நம்ம முழு ஆய்வை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், முழு தெளிவு நமக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால், மறுமை வாழ்வு நமக்கு கசப்பாக இருக்காது, மறுமை வாழ்க்கை நமக்கு இனிப்பாக இருக்கும். மறுமையில நரகத்தில் இருந்து விடுபட்டவர்களாக சொர்க்கத்திற்குரியவர்களாக நாம் இருப்பதற்கு இந்த பொறுப்புகளை தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் மீது உள்ள பொறுப்பு என்ன, பிள்ளைகளுக்கு தாய் தந்தையர்கள் மீது உள்ள பொறுப்பு என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் ஒரு நபி மொழியை விளக்குறாங்க. அதில் பல ஷரத்துக்களை சொல்கிறாங்க. சுசால் சொன்னால் பல சரத்துக்களை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு 2 சரத்துக்கள் 2 விஷயங்கள் குடும்பவியலாக வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறிந்து கொள்ளுங்கள், அறிவிக்கின்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறிந்து கொள்ளுங்கள், உங்களை ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. மறுமை நாளில் அந்த பொறுப்பு பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிட்டு அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு ரஜுலு ராயின் அலா அகலில் வைத்திஹி வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் அவனுடைய வீட்டுக்கு, ஒரு குடும்ப தலைவன் அவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி. அந்த பொறுப்பு பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவான்.
ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் புள்ள பத்தோம் ஊர்வலத்தை சுத்தம் சம்பாத்தியம் பண்ணோம் நம்ம கடமை முடியலை. உங்களுடைய ஒரு கணவன் துணை மனைவி வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றான், தான் பெற்ற பிள்ளைகளுக்கு அவன் பொறுப்பாளியாக இருக்கின்றான், மறுமை நாளில் விசாரிக்கப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல் மர்அத்து ராயியத்துன் வலல் பைத்தி பஅலிஹா வ வலதிஹி வ ஹிய மஸ்ஊலத்துன். ஒரு பெண் அவனது அந்த கணவனுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் அந்த பொறுப்பு பற்றி அந்த பெண் அந்த கணவனுடைய அவள் பெற்ற பிள்ளை கணவன் இந்த விஷயத்தில் அவள் பொறுப்பாளியாக இருக்கிறாள், மறுமை நாளையில் அவளும் விசாரிக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் விஷயத்தை எப்படி நடந்து கொள்ளணும், பிள்ளைகள் தாய் தந்தையர்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை நம்ம இந்த ஹதீஸின் வாயிலாக சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய நபிமொழிக்கு அந்த 3733வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் இறையச்சம் கலந்து அல்லாஹ்வுடைய பயம் கலந்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் இதையே நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னு சொன்னால், நீ கவனமாயிருங்க, மார்க்க விஷயத்தில் உங்கள் குழந்தைகளை சரியான முறையில் பரிகாரம் நம்ம விஷயத்தை வளர்ப்பு சரியாக இருந்து விட்டால் எதிர்கால தாய் தான் நல்லது. வளர்ப்பு சரியில்லைண்டா உங்களோட உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், ஆற்றல் இருக்கிற வரைக்கும், வியாபாரம் செய்கிற வரைக்கும், ரத்த துடிப்பு இருக்கிற வரைக்கும் உங்கள் தயவுல அவன் இருப்பான். முதுமை அடைந்து விட்டால், நம்ம நோய்வாய்ப்பட்டு விட்டால், அவன் தயவுல பிள்ளைக்குட்டி தயவுல போகும் பொழுது மார்க்கத்தை இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்காம வளர்த்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பாரதூரமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை பின்னாடி சொல்லுவேன். அப்போ மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காம வளர்த்தோம்னு சொன்னால் பின் விளைவுகள் தாய் தகப்பனுக்கு தான் பெரிய பாதமாக இருக்கும். இந்த சைத்தான பெத்தனை குழம்பு கடைசி காலத்தில் இந்த முசீபத்து பிடிச்சவனை பெத்தனை கருவிலையும் கலைச்சிருக்கலாமே என்றெல்லாம் முதியோர் இடத்துல கொண்டு போய் போடுவானே, மார்க்கறிவு இல்லாமல் கொண்டாடி பேச்சை கேட்டுக்கிட்டு அல்லது மாப்பிள்ளை பேச்சை கேட்டுக்கிட்டு போகிற தாயை அந்த ஒரு பெண்ணு ஏதோ ஒரு வகையில் தாய் தந்தையர்கள் அந்த முதியோர் இல்லத்திற்கு செல்லக்கூடிய தருணத்தில் அல்லது வீட்டிலே கேட்பாரட்டு கிடக்கு சும்மா ஊர் உலகத்தில் பேசுவாங்க, வயசு போச்சு தாய் தப்பனை பார்க்கலையே என்று 4 பேர் கூற்றுவார்கள், பேசுவார்கள் என்ற அந்த ஒரு நெருக்கடிக்கான என்ன செய்வாங்க, சில கண்ணியமான குடும்பத்தில் சூடு ஓரத்தில் போட்டு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்னல இந்த முதுமையை பற்றி பேசும் பொழுது இளமை முதுமைங்கிற தலைப்பில் சுரங்கத்துக்குள்ள போட்டு வைப்பாங்கன்ட்டு, அதே போல் சுரங்கத்துக்கு மேலே ஒரு அடுப்படியை ஊற்றி ஏதோ ஒரு இடத்துல தாய் பாப்பா அம்மா போட்டு விட்டு வச்சுருவாங்க. எங்கே அவங்க பாப்பா அம்மா அவங்க உள்ளே கிடக்குறாங்க, எங்கே சுரங்கத்துக்குள்ள இந்த மாதிரியெல்லாம் வந்துக்கிட்டு உள்ளே கலந்து பார்க்க மாட்டாங்க. அவன் என்ன நாட்டை தாங்க முடியாது, மூத்திரத்தை சுத்தம் பண்ண மாட்டாங்க, மலைஜலத்தை, இப்படியெல்லாம் சில மார்க்கறிவு இல்லாத பிள்ளைகள். மார்க்கறிவு இல்லாமல் நீங்கள் வளர்த்தீங்கல்ல, உங்களுடைய பின்னணியில் அந்த பிள்ளை தருதலையாக போகிறாங்க, பின்னணியில் தாய் தகப்பன் தான் காரணம். ஒரு பிள்ளை தருதலையாக போகிறான்னு சொன்னால் அந்த பின்னணியில் தாய் தகப்பன் தான் மூல காரணம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் சரியாக இப்போ வளர்த்துட்டீங்க, நீங்கள் கரெக்டாக வளர்த்து போட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இறைச்சம் இருக்கும், பயப்படுவோம், அல்லாஹ் பயப்படும், நம்ம வளர்த்தாங்க, நமக்காக சம்பாத்தியம் பண்ணாங்க, நமக்காக ரொம்ப சிரமப்பட்டாங்க என்று சொல்லி முதுமையில் 5-6 பிள்ளை இருந்தால் 2 சைடு தான் பார்க்கறத ஒரு 3 சைடு தான் 3 நல்ல பார்க்க வராங்க. ஒரு தாய் பிள்ளைக்கு 5 பிள்ளை இருக்கு வைங்க, 4 சைடான போல 1 பார்க்கும், அல்லது 3 சைடான போல 2 பார்க்குமா. அப்போ நான் பார்த்துக்கிறேன், எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கும் கடமை பெற்றெடுத்த அத்தனை பிள்ளைகளுக்கும். அப்படி கொஞ்சம் ஈமான் வேண்டாம். நீங்கள் வளர்ப்பு வச்சுன்னா எப்படி வளர்க்குறீங்களோ அதை வச்சுலாம் முதுமையில் இப்போ ஒன்றும் தெரியாது. ரத்தம் சுருண்டுற வரைக்கும் ரத்தம் நம்மளோட கரெக்ட் இல்லை, ரத்தம் சூடான ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவனை பற்றி கவலைப்பட மாட்டான். போட்டான் நிறைய பேர் தர்த்தியம் முடிச்சாங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்க தகமாமாங்க, இவனை நம்பியானா ரத்தம் இருக்குதான், இவன் அவன் புள்ள காப்பாற்ற வேண்டாம், உன்னை முதுமை அடைஞ்சு விட்டால் ஏறாமல் போனால் உனக்கு சம்பாத்தியம் மாத்திரம் மருந்து காசு தருவான், உன்னை வச்சு பார்ப்பான்னு சொன்னால் சரி அவனுக்கு மார்க் அறிவிடா கூப்பிட்டு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால் இவனை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு பேசுகிறான் பிள்ளைய.
அப்போ அவங்களும் அது காய்ச்சல விழுவும், கேள்விப்படும். நம்ம இவருக்கு இப்போ பார்க்கவா, இந்த நம்ம அம்மா இந்த மாதிரி பேசினா இவங்களுக்கு நம்ம பெருசாக போன பிறகு வளர்ந்து வாலிபமாகி சம்பாத்தியம் பண்ணி இவங்களுக்கு நம்ம கொடுக்கவா என்று இப்படியெல்லாம். ஏன் உன் பிள்ளை காசுக்கு சாப்பிட மாட்டியா, உனக்கு கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கிட்ட வந்து ஒரு ஆள் கேட்குறாரு, என்னை பெற்றெடுத்த தந்தை என்னோட செல்வத்துக்குள்ள கேட்குறாரு அப்படின்ட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஆள் முறையிடுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீயும் உன்னுடைய செல்வங்கள் ஒரு தந்தைக்கு உரியது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த காசு சொத்தை வாடு கொடுத்துரு, உன்னை பெற்றா பெறாட்டி நீ இந்த மாதிரி நல்லா இருப்பியா, கோடீஸ்வரனா இருப்பியா, லட்சாதிபதியா இருப்பியா, படிச்சிருப்பியா, பண்பாளனா இருப்பியா, நேர்மையாளனா இருப்பியா, அவரை வச்சுட்டானா நீ வந்தா உன்னுடைய செல்வமும் பிள்ளைகளும் அவருக்கு, உன்னுடைய செல்வமும் நீயும் அவருக்கு உரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தீர்ப்பளித்த செய்தியெல்லாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், அப்போ ஒரு வார்த்தைகளை நாம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனித்து 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 பிள்ளைகளிடத்தில் பேசணும். முதல் ஆசிரியர் தாயும் தந்தைகள் தான். நம்மளை வச்சு தான் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளைகள் நம்மள்ட்ட இருந்து என்ன செய்வாங்க, முன்மாதிரியாக நம்ம எடுத்துக்கொள்வார்கள் தாய் தந்தையர்களை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அல்லாஹ் குர்ஆன்ல முதல்ல நம்ம தாய் தந்தையர்களாகிய நாம பிள்ளைகளுக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன, மார்க்க விஷயத்தை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல மார்க்கத்தை, இஸ்லாத்தை, ஏகத்துவத்தை தான் முதல்ல அவனுக்கு போதிக்கணும். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் வணங்கு, அல்லாஹ் பயப்படு, நாளை மறுமையில் நம்ம எல்லாம் மூத்தப்பட பொருட்டு அல்லாஹ் எழுப்புவான், எழுப்பி விசாரிப்பான், நீதிமன்றம், லஞ்சம் கொடுக்க முடியாது, எவனுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது, நபிமார்கள் முதல் கொண்டு அடிமையாக வருவார்கள், கை கட்டி தலை குனிஞ்சு வரக்கூடிய ஒரு இடம் வறுமையினா அப்படின்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் பயந்துக்க, இறைச்சத்தோடு வாழு என்று ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். அப்போ முதல்ல நம்ம மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வை பற்றி உண்டான அச்சத்தை, பயத்தை, ஏகத்துவ சிந்தனையை நம்ம முதல்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நபிமார்கள்லாம் அப்படிதான் முதல்ல சொன்னாங்க, அல்லாஹ் வணங்கு, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை தவிர. ஒரு காலம் இருந்தது. இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையா இருந்த காலம் சரியா, அப்போ ஒரு 25-30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடினா தர்காவை நம்ம பார்த்து வச்சுருந்தோம். நம்மளே சந்தன கூட அந்த இது குடும்படிலாம் கூட்டிகிட்டு போவாங்க. மார்க்கம் தெரியாத காலகட்டமாக வா சந்தன ஏர்வடி சந்தன கூடு இருக்குது, சாலை பாஷா சந்தன கூடு. நம்ம எங்கள் மாவட்டம்லாம் பக்கத்தில் ஏர்வடி, ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வடி தர்கா சுல்தான் செய்யப்பட வாங்கிறாங்கல்ல, அவர் கூடிய தர்காவுக்கு போயிடுவாங்க. ஆடு பாடு கூத்து கும்மாளம் எல்லாம் நடக்கும். மார்க்கத்துக்கு முறையான காரியம் தர்கா நமக்கு தெரிவதற்காக சொல்கிறேன். சந்தன கூடு வந்து கொடியேற்றாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வா அப்படின்னு நினச்சிவாங்க. அம்மா கூட போயிட்டு நைட்டில் போய் காலை சுட்டு வந்து கூடு போகும். கூடு அந்த கூடு சந்தன கூடு போன பிறகு தான் காலையில் 7-8 மணிக்கு பஸ்ஸு கூட்டு அடிச்சு நிற்பாங்க. ஸ்பெஷல் பஸ்ஸாக வருவாங்க கவர்மெண்ட்டில். அப்போ காலையில் என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. சில பேர் கூடு கிளம்பிட்டு இருக்கும், சந்தன கூடு பஸ்ஸு நெருக்கடி நேரம் கூட பார்த்து கூட வந்துடுவாங்க சில பேர். இப்படியே நம்ம வளர்ந்தோம். மார்க்கம் தெரியாமல் இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தவகிதுவாரு. தர்காவுக்கு கூடு சந்தன கூடு வேடிக்கைக்கான போனோம், அதுவும் மார்க்கத்தில் குற்றோம். மூல காரணம் என்ன, தர்கா வச்சுதானே போகிறீங்க. அது எதையும் அல்லாஹ்வுடைய இந்த தீமைகளுக்கு போகக்கூடாது, தீமைகளின் பக்கம் நம்ம பயணிக்கக்கூடாது. அப்போ நமக்கெல்லாம் ஒரு காலத்தில் தெரிந்தது. அப்போ தர்காலாம் இதுதான், இங்கே போனால் சந்தர்ப்பம் நடத்துவாங்க, கூத்துக்குவான், நாடக பாடல் கச்சேரி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி வானவேடிக்கை விடுவாங்க. எல்லாம் தெரியும், எல்லாம் முசிபத்து, இல்லை சைத்தானுடைய தாயகமாக தர்கா இருக்கிறது என்று நம்ம கற்றுக்கிட்டோம். நம்ம நானும் போய்க்கிறேன். அப்படிலாம் இருக்கும் பொழுது இன்றைக்கு நான் பெற்ற பிள்ளைகள் தர்கானா என்னன்னு கேட்போம். தர்கானா என்னைய, நான் தௌஹீத்வாதி, என் பிள்ளை தௌஹீத்வாதி, நான் தௌஹீத்வாதி, என் மனைவி தௌஹீத்வாதி. அப்போ நான் என்னுடைய சந்ததிகளுக்கு தெரியல வேற என்னவாப்பா, இந்த சும்மா இந்த சாமியை பிற சமுதாயங்களில் சிலையை நிற்க வச்சு வணங்குற மாதிரி படுக்க வச்சு வணங்குறாங்களா, அதான் விளக்குவோம். அம்மா எல்லாம் இணை கற்பித்த நிரந்தர நேரம் போயிடக்கூடாதுன்ட்டு. அப்போ நம்ம எப்படி கற்றுக் கொடுக்குறோமோ அதை வைத்து தான் பிள்ளைகள் நம்மளை பார்த்து தர்கால என்னன்னு தெரியாத எத்தனையோ தௌஹீத்வாதி பிள்ளைகள் இருக்கிறாங்க. எத்தனையோ தௌஹீத்வாதி பிள்ளைகள் நம்ம முந்தைய காலத்தில் நமக்கு தெரிகிறது. தர்கால இப்படி தான், இவ்வளோ சேட்டை நடக்கும், இவ்வளோ அநியாயம் நடக்கும், ஆம்பளை பொம்பளை உரசிட்டு போவாங்க, எல்லா விடம் நடக்கும். அப்படிங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நம்ம தர்காவை அறிந்து வைத்திருந்தோம். ஏன் அப்படி நம்ம ஏன் இன்றைக்கு தர்கால என்னன்னு தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் முசிபத்து இருக்குது. தர்காவுடைய மகான பெரியார் இவனா கற்பனை பண்ணிக்கிட்டு தர்காக்கள் இருக்கிற ஒரு விஷயம் வச்சுக்கிறீங்க. அப்போ வந்து அல்லாஹ் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டால் அவன் தான் தடுக்கணும். அல்லாஹ் வணங்குப்பா, தர்காவுக்கு போகாத, சூனியத்தை நம்பாத, செய்வன கிடையாது, பேய் பிசாசு கிடையாது, கூட பழக்க வழக்கம் கிடையாது என்று பிள்ளைகளுக்கு சொன்னீர்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுது.
சொல்லி வளர்த்தாலும் பிள்ளை கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி போச்சு, இல்லாட்டி தருதலையாக போயிடுவான், ரவுடியாக போயிடுவான், கேப்பாரட்டு போயிடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் எவ்வளவோ கூட தருதலையாக போனானே, இல்லை 6 படத்தில் நினச்சிட்டு இருக்காங்க 3 பேர் காசு இல்லைன்ட்டு. அப்படி பார்க்குறீங்களா இல்லையா? சினிமாவுக்கு இந்த கூத்துக்கெல்லாம் இருக்குது. சாதாரண சினிமாக்கள்ல எல்லாம் இந்த கதாநாயகனுக்கு சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க. யாருக்கு? இந்த கதாநாயகனுக்கு. இந்த மாதிரி நிர்வாண படங்கள் எடுத்துக்கிட்டு இந்த சைத்தான்கள் இடத்துல பொம்பளை தான் அதிகமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏன் இந்த சைத்தான்கள் இப்படி போயிட்டாங்க? முழு பிலிம்ஸ்லாம் ஏன் அமெரிக்காவில் அந்த மாதிரி ஒரு பக்கம் விஞ்ஞான மரம் வளர்ந்துங்கிறான், ஒரு பக்கம் மருத்துவம் வளர்ந்துங்கிறான், ஒரு பக்கம் அப்பா யாருறான், இந்த அவர் காலையில் இவர் கையை காட்டுவார், சாயங்காலத்தில் அவரை கையை காட்டுவார். அமெரிக்காவில் மேற்கத்திய நாடுகளில் அப்போ காலையில் 10 மணிக்கு இவர் அப்பேன், நைட்டு 10 மணிக்கு அவர் அப்பேன், சாயங்காலம் இவர் அப்பேன்னு சொல்லி அப்போ யார் பித்து பிடிச்சிருக்கிறாங்க. பிள்ளைங்க எப்படி வளர்க்க தெரியல. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த முசீபத்து பிடிச்ச பல மேற்கத்திய நாடுகளுக்கு மத்தியில் குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. தாய் தந்தையர்கள் ஒரு சொல்லிக் கொடு, இது அது தெரியும். உறவுகளை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, தெரியுதா? டெய்லி பெரியாப்பானா சொல்லிக் கொடுத்தீங்களா? இவர் சித்தாப்பான்னு சின்னாப்பான்னு சொல்லிக் கொடுத்தீங்களா? இவர் மாமன்னு சொல்லி கொடுத்தீங்களா? இவர் சூரத்து தூரத்து சொல்லணும்னு சொல்லி கொடுத்தீங்களா? இவங்க நம்முடைய அண்டை வீட்டுக்காரன் சொல்லி கொடுத்தீங்களா? இது நெருங்கிய உறவு சொல்லி கொடுத்தீங்களா? அது தெரியல. எவ்வளோ பெரியப்பா பேப்பர் முடிக்கிறான் சில பேர். அவங்க பெரியப்பா என்னப்பா எங்கள் ஊரை தவிர அங்கிட்டு என்ன செய்யலாம், வெளியிலாம் மாப்பிள்ளை பொண்ணு கொடுத்து எடுத்துக்கிறாங்க. தவறில்லை, மார்க்கத்தில் எந்த குற்றமும் கிடையாது. ஆமாம், எங்கள் கீழே தெரியலாம் உள்ளக்குள்ளேயே குதிரை ஓட்டுவாங்க ஒரு சட்டிக்குள்ளேயே. அதனால் அப்படி இருக்குது. அங்கிட்ட கல்யாணம் முடிக்கிறோமே, உறவுகளை சொல்லிக் கொடுத்தோமா? இது பெரியப்பா சின்னப்பா மாமன் மச்சன் சித்தப்பா பெரியப்பா சின்ன சொல்லிக் கொடுக்குறது தெரியல. அவனுக்கு யாரோ குடும்பத்தை வந்து நிற்பாங்க ஒரு கல்யாண காட்சிக்கு. யாரை அறிமுகப்படுத்துவா? யாரும் தெரியுமா? இப்போ நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு அந்த கூட்டத்தில் உள்ள ஆள் பொண்டாட்டியோட 2-3 தலையை சுற்றி விடுவாங்க. பொண்டாட்டியோட சின்னம்மா பெரியம்மா அப்படி என்ன செய்யுங்க, அப்படி தெரிஞ்சு கை காட்டுவாங்க. இதுதான் அப்படி. இந்த உறவுகளை சொல்லிக் கொடுக்குறது இல்லை. இப்படி பல மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எல்லாம் கற்றுக்கொடு. நன்மையான விஷயங்கள்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கப்பட வேண்டும். மரியாதையை கற்றுக் கொடுக்க வேண்டும். காலுக்கு மேலே காலை கொடுக்குறாங்க. பெரியம்மா உட்காந்துருப்பாரு, வாப்பா உட்காந்துருப்பாரு. இதை முசீபத்து பிடிச்ச என்ன செய்யுமா? காலுக்கு மேலே காலை கொடுக்க வந்துருவான். பெரியவர் தான். இவன் எருமை மாட்டுமா வளர்த்து வச்சிருக்கிறாங்க. எப்படி வளர்த்து வச்சிருக்கிறாங்க? ஒரு கண்ணியமா மரியாதையா அதெல்லாம் கிடையாது. சலான்னு சொல்லுவோம், நலம் விசாரிப்போம். எவ்வளவோ குடும்பங்கள்ல போய்கிட்டே இருப்பான். பெரியப்பா போவார், 10 கிட்ட போவாருடா. இவர் கேட்பாரு, எங்கடா போறா? கை வாங்க போறேன், இந்த உமா ஜாமான் வாங்க விட்டுச்சு ஏதாவது சொல்லுவான். ஆனால் பெரியப்பா நல்லா இருக்கிறாங்க கேட்பானா? சின்னப்பா நல்லா இருக்கிறாங்க எத்தனை பேர் கேட்டான்? மாமா நல்லா இருக்கிறாங்க. எல்லாம் தரித்திரி முடிச்சு ஆட்டுது. ஒரு உறவுகளை சொல்லிக் கொடுக்கறது இல்லை, மரியாதைகளை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. யாரோ போய் போவான், பேய் அடிச்ச மாதிரி போயிட்டு இருப்பான். அப்போ நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கிறீங்களா பெரியப்பா, சின்னப்பா நல்லா இருக்கிற, பெரியம்மா நல்லா இருக்கிறீங்களா, நீ நல்லா இருக்கான்னு கேட்டியா? அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வந்து நீ வளர்ப்பு சரியான முறையில் வளர்க்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு சொல்லி காட்டக்கூடியதை பார்க்குறோம். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது உலகமே சோதனை தானே. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். 23வது அத்தியாயத்தின் 55வது இறைவசனம். யஹ்ஸபூன அன்னமா நுமிதுஹும் பிஹி மின் மாலி வ பனீன் நுஸாரிஉ லஹு ஃபில் கைராத் வல்லா யஷூரூன். 23வது அத்தியாயத்தின் 55 56வது இறைவசனம். அவர்களுக்கு நாம் செல்வத்தையும் பிள்ளைகளையும் வழங்கியிருப்பது குறித்து நல்லவற்றை விரைந்து வழங்குகிறோம் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா? அவ்வாறு இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உணர மாட்டார்கள். ஆனால் உங்கள் பிள்ளை சொல்கிறான், காசு பணத்தை தரோம், செல்வத்தை சொல்கிறான்னு சொன்னால் இல்லை நல்லதுக்கு தான், நம்ம நல்ல காப்பில் வச்சுருக்கிறோம் என்பதற்காகவா? சோதனை. நாம் நாடினால் நல்ல சாலிகான குழந்தையை கொடுப்போம், நாம் நாடினால் தருதலைகளை கொடுப்போம். பாப்பாமா பார்க்க மாட்டான், என்னன்னு செய்ய மாட்டான், இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படி சொன்னால் அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு பிள்ளைகளை செல்வங்களை வழங்கியிருப்பதால் கெத்து காட்டா இல்லை, சோதனை. உனக்கு சோதனை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அப்போ சிந்தித்து பார்க்கலாம். முதல்ல மார்க்கத்தில் நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இப்படிப்பட்ட நபி கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு. அல்லாஹ்வுக்கு வந்து மனிதர்கள் அல்லாஹ் ஃப்ரெண்ட் ஆக்குறான்னு சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கலீலுல்லாஹ், தன்னுடைய நண்பர் உற்ற தோழர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நபி சொன்னார், என்ன சொன்னாங்க? 14வது அத்தியாயம் 35வது வசனத்தில் பிள்ளைகளுக்கு போதிக்கிறார்.
ஒய்து கால இப்ராஹிம் ரப்பி ஒய்து கால இப்ராஹிமு ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா வஜ்னுபுனி வ பனிய அந்நஅபுதல் அஸ்னாம். இறைவா, இவ்வூரை அபயமளிக்கக்கூடிய அபயமளிப்பதாக மக்காவை ஆக்குவாயாக. இப்ராஹிம் நபி துவா செய்கிறாங்க. ஒய்து கால இப்ராஹிமு ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா வஜ்னுபுனி. இறைவா, இந்த மக்காவை நீ பரக்கத்து செய்யப்பட்ட அருள் செய்யப்பட்ட இந்த பரக்கத்தான அபயபூமியாக ஆக்குவாயாக என்று சொல்லிட்டு துவா செஞ்சாங்க. வஜ்னுபுனி பனிய அந்நஅபுதல் அஸ்னாம். இறைவா, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு காப்பாற்றுவாயாக என்று இப்ராஹிம் கூறியதை முகமதை நினைவுபடுத்துகிறாங்க. நினைவுபடுத்துகிறாக. யாரு? இப்ராஹிம் நபி. எப்படிப்பட்ட நபி? அவர் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாரு, யாரெல்லாம் என் பிள்ளைகளை என்னையும் சிலைகளை வணங்குவதை விட்டு காப்பாற்று. நினைச்சே பார்க்க முடியாது. சிலைகளுக்கு எதிராக அந்த அளவுக்கு தௌஹீத ஏகத்துவத்தை எடுத்து சொன்னவர் இப்ராஹிம் நபி. மன்னருக்கு மத்தியில் அவர் தன்னை கடவுளுங்கிறான், அவன்கிட்ட கடவுள் இல்லைன்னு நிரூபிக்கிறார். ஊர் மக்களை சிலையை வணங்குறாங்க, அதை முறியடிக்கிறாரு அறிவுபூர்வமா. இப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்றான், அவர் துவா செஞ்சார் அல்லாஹ்ட்ட, இறைவா, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு காப்பாற்று. இன்றைக்கு எப்படி கேட்கணும்? அப்படியும் கேட்கணும், இப்படி கேட்கணும். தர்கா வணங்குவதை காப்பாற்று. போயிடறான யாரெல்லாம் என்னையும் பிள்ளைகளையும் சிலைகளை வழங்குவதை விட்டும் தர்காவுக்கு போவதை விட்டும் மூட பழக்க வழக்கங்களில் குடிகொள்வதை விட்டும் காப்பாதுன்னு கேட்டீங்களா? அல்லாஹ் கேட்குமாறு பணிக்கின்றான். வரிசையாக சொல்லி காடுகிறான் 14:36. ரப்பி இன்னஹுன அலுவன்ன கஸீர மினன் நாஸ் ஃபமன் தபியனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். இறைவா, இந்த சிலைகள் மனிதர்களில் அதிகமானவரை வழிகெடுத்து விட்டன. என்னை பின்பற்றுவோர் என்னை சேர்ந்தவர். இறைவா, எனக்கு யாரேனும் மாறு செய்தால் நீ மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன் என்று இப்ராஹிம் கூறினார் என்று அல்லாஹ் சொல்கிறான். 14வது அதிகாரம் 37வது இறை வசனம். ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரீன் இன்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமு ஸலாத ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். 14வது அத்தியாயத்தின் 37வது இறை வசனம். எங்கள் இறைவா, எனது சந்ததிகளை உனது இந்த புனித ஆலயத்திற்கு அருகில், மக்காவுல காபா அருகில், காபுத்துல் அருகில் விவசாயத்திற்கு தகுதி இல்லாத பள்ளத்தாக்கில் அவர்கள் உன் கட்டளையின் பேர் அவர்களை தொழுகையை நிலைநாட்டுவதற்காக நான் அமர்த்தி விட்டேன். தொழுகையை நிலைநாட்டுவதற்காக நிறைவேற்றுவதற்காக குடியமர்த்தி விட்டேன். எனவே எங்கள் இறைவா, மனிதர்களின் சிறந்த உள்ளங்களை இவர்களை நோக்கி விருப்பம் பெற வைப்பாயாக. இறைவா, இவர்கள் நன்றி செலுத்திட இவர்களுக்கு கனிகளை உணவாக வழங்குவாயாக என்று இப்ராஹிம் நபி கேட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். 14:36 அல்லாஹ் சொல்றான். ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வமா நுஅலினு வமா யக்ஃபா அலல்லாஹி ஷைஇன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா. எங்கள் இறைவா, நாங்கள் மறைப்பவற்றையும் வெளிப்படுத்தவற்றையும் நீ அறிவாய். பூமியிலோ வானத்திலோ அல்லாஹ்வுக்கு எதுவுமே மறையாது. எதுக்கு தப்பு பண்றான்? நமக்கு தெரியாதுங்க, அதனால நம்ம செஞ்சுக்கிறோம். தனிமையில இருக்கிறோம், ரூமை கூட்டிட்டோமே, வீட்டில் யாரும் இல்லையே அப்படியே பண்றான். இப்ராஹிம் பிள்ளைகளுக்கு போதிக்கிறாரு, அல்லாஹ் வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளது மறைவானது வெளிப்பட அனைத்தையும் அறிவான். பயந்துக்க, தப்பு பண்ணாதே, நல்லறம் செய் என்று சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தது அல்லாஹ் சொல்றான். 14:39 அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரபி லஸமீஉ துஆ. 14வது அத்தியாயம் 39வது இறை வசனம். இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் முதுமையில எனக்கு வழங்கி அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் என் இறைவன் பிரார்த்தனை ஏற்பவன் என்று இப்ராஹிம் கூறினார். அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்ராஹிம் நபி நன்றி முதுமையில தான் குழந்தை கொடுத்தான். 25 வயசுல அவர் குழந்தை கிடைக்கல, 30ல கிடைக்கல, 40ல கிடைக்கல, முதுமையில 70-80க்கு மேல எல்லாம் குழந்தை கொடுத்தா நல்லா நன்றி செலுத்துறாரு. அந்த குழந்தைங்க சாலையான குழந்தை என்ன எடுத்துறாங்க? நல்லா சொல்றான், குழந்தை கேட்கணும். கல்யாணம் முடிச்ச பிறகு எப்படி கேட்கணும்? சும்மா குழந்தைய கூட கேட்டுறக்கூடாது, சாலையான குழந்தைய கேட்கணும். அப்படி மார்க்கத்தை சொல்லி தரப்படுது. இப்ராஹிம் கேட்டாங்க, ரப்பி அப்படின்னா சாலிகி, இறைவா சாலிகான குழந்தைய கூட இல்ல. இஸ்மாயில் இசாக்கெல்லாம் யாரு? நபிமார்கள். இஸ்மாயில் இசாக் நபிலாம் எல்லாருக்கும் முன்னோடிகள் அவங்க தான். அந்த மாதிரியான நபிமார்களுடைய பிள்ளைகளும் நபிமார்கள். அந்த மாதிரி சாலையான பிள்ளைய கேட்டோமா அப்படி பார்க்குறோம்.
கல்யாணம் இது அல்லாவுடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இவரையெல்லாம் நல்லா மார்க்கம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தோட பாயை தான் பார்க்குறான். தாம்பத்தியத்தில் அவர் சொல்ல கற்றுக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஓதுறான் இறைவா சைத்தான்கிட்ட இருந்து என்னோட சந்ததிகள் நான் புதுசாக சந்ததி உருவாக்க நாங்கள் 2 பேரும் கூட போகிறோம். இதில் எங்களுக்கு நீ உன்னுடைய அருளால் குழந்தை தந்தின்னு சொன்னால் அது அருள்மிக்க குழந்தையாக கொடு, கண்ணியமான குழந்தையாக கொடு, சாலையான குழந்தையாக கொடுன்ட்டு கேட்டு தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம தாம்பத்தியத்தில் செய்யணும். சாம்பத்தியத்துக்கு நம்ம அதை முற்படணும் அந்த காரியத்தை. இவன் போய் எடுத்தோடனே பாயிறாது. அதோட குழந்தை அவர் சைத்தான தான் வருவான். அப்போ எல்லாம் நாடுனா நல்ல பிள்ளைங்க கிடைக்கும். சைத்தா துவா கட்டு தந்துருக்கிறாங்கல்ல, இந்த பிரார்த்தனை நிதானத்தோடு செய்ய வேண்டும் மார்க் நமக்கு சொல்லுது. இன்னும் இப்ராஹிம் நபி அவர்கள் துவா செய்கிறாங்க 14:40 ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. என் இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையில் நிலைநாட்டுவராக ஆக்குவாயாக. எங்கள் இறைவா இந்த பிரார்த்தனை ஏற்பாயாக என்று இப்ராஹிம் நபி கூறினார். தொழுகை நபிமார்களுக்கு முதல் கிரீடமே தொழுகை தான். இறைவா தொழுகை நிலைநாட்டணும். பிள்ளைவா நானும் பிள்ளைகளும் சந்ததிகளும் யாராவது கேட்டோமா இல்லை இவ்வளோ கோடீஸ்வரனா போன்னு கேட்குறான், இல்லை இவ்வளோ இந்தியாவில் பரீட்சையில் பாஸ் ஆகும்னு கேட்குறான், ஐஏஎஸ்ல பாஸ் ஆகும்னு கேட்குறான், ஐபிஎஸ்ல பாஸ் ஆகும்னு கேட்குறான், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்வை கொடுன்னு கேட்குறான். இப்படிலாம் பல மாதிரி காசு பணத்தை கொடு, பதவியை கொடு, போன கூட கேட்குறீங்க. என் பிள்ளையை இறைவா தொழுகை நிலைநாட்டக்கூடிய பிள்ளை ஆக்குன்னு கேட்டீங்களா? ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பிள்ளை ஆக்குன்னு கேட்டீங்களா? கண்ணியத்தோடு மான மரியாதை வேலை செய்கிறவன்னு கேட்டீங்களா? எல்லா உலகத்தில் உள்ள காசு பணம் பதவி புகழத்தான்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். நபிமார்கள் கேட்டார்கள் ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையில் நிலைநாட்டுவராக ஆக்குவாயாக. எங்கள் இறைவா எனது பிரார்த்தனை ஏற்பாயாக என்று இப்ராஹிம் நபி துஆ செஞ்சாங்க. 14:43 அல்லாஹ் சொல்கிறான் ரப்பனா ஃபிர்லி வ லிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டவரையும் விசாரணை நடைபெறக்கூடிய நாளில் மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் கேட்டார். அல்லாஹ் அப்போ அவர் தகப்பா சிலை ஏக இறைவனை மறுத்து சிலை வணங்கிய போயிட்டார், அவருக்கு நரகம். ஆனால் இப்ராஹிம் என்ன கேட்குறாங்க, இறைவன் என்னையும் இந்த சந்ததிகளையும் என்னுடைய வழித்தோன்றர்களையும் என்ன செய்ய தகப்பனால கேட்டார். தகப்பனால தடுத்து விட்டான். அவரை தகப்பனை கழிச்சுட்டு பார்த்தோம்னு சொன்னால் சமுதாயத்தை கேட்கிறார், எல்லாம் மன்னிச்சிரு, விசாரணை நடைபெறக்கூடிய நாளில் நீங்கள் மன்னிப்பளிப்பாயாக என்று கேட்டார் என்று பார்க்கிறோம்னு சொன்னால், அப்போ இப்படியெல்லாம் நபிமார்களுடைய பிள்ளைகளை குறித்த அக்கறை கவலை இருந்த நம்ம பார்க்கிறோம்னு சொன்னால் நம்ம தான் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். சரியான முறை மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அதன் பிறகு எல்லாம் வந்துடும். எல்லாம் ஒவ்வொரு காரியம் பின்னாடி மார்க்கம் இருந்தால் கரெக்டாக அந்த மார்க்கம் இல்லாட்டி போச்சு. அவன் 2:132 எல்லாம் சொல்கிறான் வஸ்ஸா பிஹா இப்ராஹிம் பனிஹி வ யாக்கூப் யா பனி இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என் மக்களே 2வது அத்தியாயம் 132வது இறைவசனம். என் மக்களே அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தை தேர்வு செய்துள்ளார், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க கூடாது என்று இப்ராஹிமும் யாக்கூபும் தமது பிள்ளைகளுக்கு வலியுறுத்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? இன்றைக்காக சொன்னோமா இஸ்லாத்திலே மூத்தாப்புன்னு சொன்னோமா? யார் சொன்னா? நானோ நீங்களோ யாராவது அது சொல்லியிருக்கிறோமா? அப்பப்போ நாம பட்டு மனம் சொல்றது. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் அதை முழு பரிணாமத்தோடு சொன்னோமா? இது முஸ்லீம்களாக மரணிக்கணும், இஸ்லாமியர்களாக மரணிக்கணும், தௌஹீத் கொள்கைகளை மரணிக்கணும். என் மக்களே இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தான். உன்னை இந்துவாகவோ கிறிஸ்தவனாகவோ ஏக இறைவனை மறுப்பானாவோ நாத்திகனாகவோ நெருப்பு வணங்கியாவோ படிச்சிருந்தா நீ நேரவழியில் இருப்பியா? அப்போ அல்லாஹ் வஸா பிஹா இப்ராஹிம பனி யாக்கூப யா பனி இன்னலா ஹஸ்தபா லக்குமுத்தீன. அல்லாஹ் இன்னலா ஹஸ்தபா தீன், இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தான். அதில் என்னையும் உண்டாக்க என்னை படைச்சா அந்த மார்க்கத்தில் உங்களை நான் பெற்றெடுத்தேன். இந்த மார்க்கத்தை தந்து நீங்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க என்று சொல்லி முஸ்லீம்களை மரணிக்க வேண்டும் என்று அவங்க வாழும்போது முஸ்லீமாக இருக்கணும். மூத்தா போது முஸ்லீம் ஆகிடுவோம். முஸ்லீமாக கொள்கையில் நம்ம என்ன செய்வோம்? கனிமா சொன்னால் முஸ்லீம் ஆகிட்டோம். அந்த கொள்கையிலே மரணிக்க வேண்டும் என்பதை நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செஞ்சதை உபதேசித்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 133 அன்குந்தும் சுஹதா இது ஹலர யாக்கூபல் மௌத் இது காலி பனிஹி மா தஅபுதுன மின் பரதி காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹ வாஹிதா வ நஹனு லஹு முஸ்லிமூன். 2வது அத்தியாயத்தினுடைய 133வது இறைவசனம். யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய பொழுது, இறைத்தூதர் யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய பொழுது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான்.
என்ன குர்ஆன்ல எடுத்து சொன்னான், எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளிடத்தில், தான் பெற்ற பிள்ளைகளிடத்தில் யாக்கூப் நபி கேட்டார்கள். உடனே தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் சொன்னார்கள், தமது பிள்ளைகளிடம் அவர் கேட்ட பொழுது, எனக்கு பிறகு எதை வணங்குவீங்க அப்படி கேட்ட பிறகு அந்த பிள்ளைகள் பதில் சொன்னார்கள், உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையரான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனும் ஆகிய ஒரே ஒரு இறைவனை வணங்குவோம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கவே மாட்டோம் என்று பிள்ளைகள் பதில் கூறினார்கள். அல்லாஹ் சொல்றான்னு சொன்ன இப்படியெல்லாம் நம்ம வந்துக்கிட்டு எத்தனை பேருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கேட்டோமா பிள்ளைகளை படிச்சுட்டு எனக்கு பிறகு எதை வணங்குவீங்கன்னு கேட்டீங்களா? தராக போகக்கூடாதுன்னு அந்த வசியத்து பண்ணீங்களா? தராக போகக்கூடாதுன்னு சொன்னீங்களா? மூட பழக்க வழக்கம் நம்பக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், எனக்கு பிறகு அல்லாஹ்வை வணங்கக்கூடாது யாரையும் சொன்னீங்களா? சொல்லணுங்கிற அந்த நபிமார்கள் சொன்னார்கள். ஏக இறைவனை தவிர போக்கிடம் இல்லை. எங்கே போவீங்க? நீ படைக்கப்பட்டதை வணங்குவியா? அப்போ அல்லாஹ்வே போக்கிடம் இல்லை. அல்லாஹ் வணங்குமாறு எல்லாம் நமக்கு சொல்லி காட்டினால் நபிமார்கள் போதித்தார்கள். 16:72 குர்ஆன் வசனங்கள் நிறைய போகுது, ஹதீஸ் இன்னும் வரல. அல்லாஹ் சொன்னான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதத வரஸகக்கும் மினத் தையிபாத்தி வஃபில் பாத்திலி யுமினூன வபிநிஅமத்தில்லாஹி ஹும் யக்ஃபுரூன். 16வது அத்தியாயம் 72வது இறைவசனம். உங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு மனைவியரை ஏற்படுத்தினார், உங்கள் மனைவியரிலிருந்து பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் ஏற்படுத்தினார், தூய்மையானவற்றிலிருந்து உங்களுக்கு உணவளித்தான், பொய்யில் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் அருட்கொடைக்கு நன்றி மறக்கிறீர்களா இந்த அல்லாஹ் நம்ம கேட்கிறான். அதே உங்களை கல்யாணம் முடிக்க வச்சு உங்களுக்கு மனைவியை தந்து நீங்க புள்ள பத்தி அந்த புள்ள உன்னுடைய மகள் உனக்கு பேர பேத்தியை பற்றி தந்துச்சேன், இந்த அருட்கொடையை மறக்கிறியா? எனக்கு இணை கற்பிக்கிறியா? ஏன் விஷயத்துல பொய் சொல்றியா? ஏன் விஷயத்துல நான் சொன்ன மாதிரி நடக்க மாட்டேங்கிறியா? நல்லா கேட்கிறான், ஏன் நடக்கல அப்படின்னு நல்லா பல விஷயங்களை வட்டி வாங்க திருட்டாதே இல்லை பல சொல்றாங்க, நடக்க மாட்டேங்கிறாங்கல்ல. நேர்மையான விஷயம் கசப்பா இருக்குதுல்ல. திருமணம் செய்யும் பொழுது பெண்களுக்கு மகத்தொகை ஆண்கள் கொடு, வாத்து நிசா சதுக்காத்தீன நிகழா, திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகத்தொகையை மனமோந்து கொடுத்து விடுங்கள். ஆண்கள் பெண்கிட்ட வாங்காதீடா சொல்றான். கவாமுன அலன் நிசா காரணத்தை சேர்த்து சொல்றான். ஆண்களாக நீங்க தான் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். அவளுக்கு சேலை வாங்கி கொடுக்கணும், பட்டு வாங்கி கொடுக்கணும், என்ன கேட்டாலும் கொடுக்கணும், தங்க நகை உன்னுடைய சக்திக்கு தக்கவாறு, உன் காசு பணத்துக்கு தக்கவாறு வீடை உன்னுடைய வீட்டில் அவரை வசிக்க செய்யணும். இப்படிலாம் இருக்கும் பொழுது உனக்கு சுதந்திரம் எல்லாம் இருக்குதுல்ல, இவள்கிட்ட போய் காசு கேட்கிறாங்க. நல்லா ஒவ்வொரு இஸ்லாமிய மார்க்கத்தில் பெரும் பெரும் குற்றத்தில் ஒன்று வரதட்சணை வாங்குவது மறுக்கிறான்ல, வரதட்சணை கேட்கிறான்ல போய் எல்லாரும் முடிவெடுத்து வைங்க. எவனாவது வரதட்சணை கேட்டா என் பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னு எல்லாரும் முடிவெடுத்தா எவனா வாங்குவானா? தில்லு நெஞ்சில் மஞ்சா இருக்கணும் என்ன சொல்லுவாங்க, இல்லை அந்த வீரருக்கு இல்லை. நான் எல்லாம் உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எவனாவது வரதட்சணை கேட்டா நான் பொன் குழப்பலை பெற்று வச்சிருக்கிறேன் உனக்கு தரமாட்டேன்னு எல்லாரும் முடிவெடுத்து அறிவிச்சோம்னு சொன்னா ஊர் ஜமாத்தை அறிவித்தால் சில ஜமாத்தை போட்டுக்கிறாங்க. அப்படிலாம் ஃபேஸ்புக்கில் வருது. வரதட்சணை வாங்கக்கூடிய கூத்து கும்மான் நடத்தக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு நாங்கள் தப்தர் புக்கு தர மாட்டோம், என்ஓசி ஓட தர மாட்டோம்னா சில ஊர்களில் நல்ல ஒரு கண்ணியமான ஜமாத்துக்கு லெட்டர் பேர்ல அடிச்சு விடுறாங்க. அப்படிலாம் வந்து மாறாட்டுறோம். இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் எதிராக நடக்கிறாங்க. அப்போ எப்படி எல்லாம் வரது செய்யலாம்? அப்போ நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் தாமதமாகும். நல்ல மாப்பிள்ளை வரணுமா, இந்த வரதட்சணை பிடிச்சவங்க வர்றாங்கன்னா கொஞ்சம் அல்லாட்ட கேட்போம், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் நிலச்சல மாட்டுக்கணும், இறங்கி பல வாரத்தை சொல்லி வைப்போம், இயக்கங்களில் சொல்லுவோம், ஊர் ஜமாத்து தலை முக்கியமானவங்க சொல்லுவோம்னா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், தகுதிவாதி இறைச்ச முடிவு கிடைப்பாங்க. இப்படிலாம் பார்க்கணும். அப்போ வந்து வரதட்சணை என்பது மார்க்கத்தில் குற்றம், இதை வாங்கக்கூடாது. சரி, ஒரு விஷயத்துக்கு வருவோம். இது ஒரு செய்தி. அல்லாஹ் இதெல்லாம் சொல்கிறான். பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு மனைவியரை தந்தான், பிள்ளைகள் உங்கள் மனைவியை தந்தான், அதன் மூலியமாக குழந்தை, அதன் மூலியம் அவங்க பெற்ற பேர குழந்தைகளை தந்தானே அவங்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று மார்க்க நமக்கு சொல்கிறது என்று சொன்னார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம மார்க்க விஷயத்தில் அல்லாஹ் பயந்து வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, இல்லாட்டி இல்லை. அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னும் தெளிவுபடுத்துறான் பாருங்க. 25:74 வல்லதீன யகூலுன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஐனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளில் இருந்தும் பிள்ளைகளில் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக, உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்குவாயாக இறைவா என்று பிரார்த்தனை செய்யுமாறு எல்லாம் பணிக்கிறான். அப்படி நல்லவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் நல்லா சொல்லி காட்டுறான்னு சொன்னால் இப்படியா இருக்குது குடும்பத்தில்.
நம்ம பொண்டாட்டி இருக்கிற நம்ம கண் குளிர்ச்சியாக இருக்குதா, மனைவி மக்கள்கிட்ட கண் குளிர்ச்சியாக இருக்கிறா. பல குடும்பங்களில் ஏன்னா தற்கொலை பண்ண போகிறாங்கிறான், பிற சமுதாயம் தற்கொலை பண்ணிடுறான். பையன் குடியாரன், பொண்ணு அழகாப்படாரியாக இருக்கிறாங்க. இப்படி பல மாதிரி பார்க்குறான். இவனுக்கு காசு பணம் கிடைக்க மாட்டேங்குது, முதுமையில் கிச்சனுக்கு மாதிரி ஆயிடுறான். புள்ள பற்றி 5 பிள்ளை 6 பிள்ளைய பற்றிக்குது, காசு பிள்ளை இல்லைன்னு அது வேறு கணக்கு. இப்படி என்ன ஆயிடுச்சு, இப்படியா இது கண் குளிர்ச்சியா பார்க்குறோம். இது ஏதோ கவனமாக இருக்கணும். அல்லாமல் பயந்து இறைவனுக்காக நீங்கள் குழந்தைகளை வளர்க்கணும். அதனால நல்லா சொல்றான், கேட்க சொல்றான், இறைவா என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில் கண் குளிர்ச்சி ஏற்படுத்தி பொண்டாட்டியை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படியா இருக்குது. தான் பெற்ற பிள்ளைகளை பார்த்தால் கண் குளிர்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படியா இருக்குது. எப்படா புருஷன் வீட்டுக்கு வர்றான், எப்போ வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறான். அவ்வளோ டார்ச்சர், இந்த மென்டல் டார்ச்சர் மைண்டில் வந்துக்கிட்டு அது இதான் எங்கள் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு உண்டு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே என்னுடைய குடும்பங்களில் இருந்து கண் குளிர்ச்சி ஏற்படுத்தி கேட்க சொல்கிறான்னு சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இதை புரியும். அதுபோல் அவரெல்லாம் துவா செய்யணும். அதுபோல் பார்க்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மதீனாவில் பல விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். ஜக்காத்து பொருள் குவிஞ்சு கிடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை என்ன செய்கிறார், ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பேருக்கு ஜக்காத்து பழத்தை ஹசனோ ஹுசைனோ பேரை என்ன செய்கிறாங்க, 2 பேரில் ஒரு ஆள் பேர குழந்தைய பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, துப்பு என்ன செய்கிறாங்க, துப்பு கண்டிச்சு. உனக்கு தெரியாதா, நபிகள் நாயகமாகி முகமதுடைய குடும்பத்தார்களுக்கு தர்ம பொருள் கூடவே கூடாது, நமக்கு தடுக்கப்பட்டது என்று தெரியாதா என்று உள்ள வாயை விட்டு தோண்டி எடுத்து துப்ப வைத்தார்கள் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய கண்ணியமான ஒரு வாழ்க்கை. தம் பேர சக்காத்து பிள்ளைக்கு தெரியுமா, 6 வயசு 7 வயசு குழந்தைக்கு இது ஹலால் ஹராம் உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜக்காத்து பொருள் நமக்கு வந்துக்கிட்டு ஹராம், தர்ம பொருள் ஹராம், அன்பளிப்பு தான் நம்ம நபிமார்கள் குடும்பம் சாப்பிடணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா இந்த உதாரணங்கள் எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. பிள்ளைகளை செல்லம் கொடுக்குறோம், அது இதுன்னு செல்லம் அதிகமாக செல்லம் கொடுக்குறாங்கிற பேரில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், இவன் செல்லம் கொடுக்குறத அவனை கண்டிக்க மாட்டாங்க. ஊடகங்களில் போய் சொல்லுவான், வீடுகளில் போய் என்ன சொல்லுவான்னு கேட்டால், உங்கள் பிள்ளை என் பிள்ளைய அடிச்சு போட்டான், என் பிள்ளைய பேசி போட்டானா போய் சொல்லும்போது தன்னை சண்டை பிடிச்சி அனுப்புறது. எப்படி அவன் என் பிள்ளை அப்படிப்பட்டவன், என் பிள்ளை பயங்கரமா, நான் என் பிள்ளை வந்துக்கிட்டு நல்லவன்ல அடிக்க மாட்டானே சொல்ல மாட்டானே என்று நம்ம போய் என் பிள்ளைய அடிச்சிட்டான்னு சொன்னால், எதிர்த்தரப்புல உள்ள கணேசன் சண்டை பிடிச்சி அனுப்புனா எப்படி உருப்படியா வளருவான், தருதலையா போக மாட்டான், ரவுடி பயிலா போக மாட்டான். கண்டிக்கணுமா, இல்லை விசாரிக்கணுமா, என்னடா செஞ்சா, நீ என்னமா செஞ்சா அப்படி விசாரிக்கிறது இல்லை. முட்டு கொடுக்கறது மகனுக்கு. எம்புள்ள அப்படிலாம் செய்வானா, உன் பிள்ளை வீடு குடிச்சான் பார்த்தேன், சாராயத்தை குடிச்சான் பார்த்தேன்னா கண்டிக்கணும். எம்புள்ள அப்படி இல்லை, எந்த முசீபத்து இப்படி சொல்லுதோ எம்புள்ள அப்படி இல்லை, எம்புள்ள அப்படி இல்லைன்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக உங்களை முதியோருக்கு போடுவான். நீ நம்மளுக்கு சரி செய்யக்கூடிய அளவுக்கு தான் எல்லாம் ஒரு காரணத்தை தர்றான். இப்படி ஒன்று அந்த மாதிரி இந்த சாராயம் குடிக்கும்போது பார்த்தேன், பீடி அடிக்கிறான், கெட்ட நண்பர்களோட சுற்றுறான், ஆபாச படம் பார்க்குறான், ப்ளூ ஃபிலிம்ஸ் பார்க்குறான், இதில் ஃபோனில் எதையாவது காதில் வந்தால் தடுக்கணுமா இல்லையா? எம்புள்ள அப்படி செய்ய மாட்டான்னு எந்த குடும்பம் சொன்னதோ அந்த குடும்பத்தில் தான் தருதலை உருவாகிறான், ரவுடிகள் உருவாகிறான். அப்போ சிந்திச்சு பார்க்கணும், என் பிள்ளையும் செய்வான் நம்பணும். எந்த நம்ம பிள்ளை நம்ம மலக்கையை பற்றி வச்சிருக்கிறோம், என் பிள்ளையும் பிள்ளை தான், என் பிள்ளை செய்வது கண்டிப்பேன், நல்லதை பாராட்டுவேன், நன்மை செஞ்சால் பாராட்டுவேன், நல்ல செயலை பாராட்டுவேன், கெட்ட காரியம் செஞ்சால் தண்டிக்கணுமா இல்லையா, அறிவுரை சொல்லணுமா இல்லையா, தண்டிக்கக்கூடிய விஷயத்துக்கு தண்டிக்கணுமா இல்லையா, இப்படி பார்க்குறோம். செல்லான்னு கொடுத்து அப்படி இதெல்லாம் அழிச்சு நாசமாகிடும். நீங்கள் உடம்புல ரத்தம் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரத்தம் சுண்டி போய் மலைச்சலம் கடிச்சு கிடக்கும் பொழுது தான் அப்போ அவங்கள பார்க்க மாட்டான், தூக்கி குப்பையில் வீசிடுவான். முதியோர் இல்லங்கள்லாம் இந்தியாவில் தான் அதிகரிக்கிறது, தமிழகத்தில் தான் முதியோர்கள் இல்லங்கள் அதிகரிக்கிறது. பார்க்குறேன் அப்படி சொன்னால் அப்போ நீ கரெக்டாக பிள்ளைய வளர்க்கணும். செல்லுங்கிற பேரில் என்ன செய்கிறது, நிறைய பைக் வாங்கி கொடுக்குறது. 13 வயசு 15 வயசு 17 வயசு பையனுக்கு 2.5 லட்சம் ரூபா பைக்கு. ஏன்டா இவனுக்கு பைக்கு, இவன் கூட செல்லம். என் வாப்பா துபாயில் இருக்கிறாரு, அமெரிக்காவில் இருந்துட்டு போ, நீ அமெரிக்காவில் இருப்பா, நீ மலேசியாவில் இரு, அதிபர் பக்கத்தில் என்ன இந்த அமெரிக்கா அதிபர் பக்கத்தில் ஒட்டிக்கிது, சவுதி மன்னர் பக்கத்தில் இருந்து எனக்கு அது என்ன பிள்ளைக்கு செல்லம் கொடுக்கலாமா? இவனுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா பைக் வாங்கி கொடுத்து தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுறான், ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்துடுறான். வளர்ந்து ரத்த சூட்டில் வேகமாக வண்டியை திருக்குறான், ஆக்சிடென்ட்டில் எங்கள் வண்டியை மூத்தா போயிடுறான். இது ஒன்று. செல்லம் கொடுக்குறோம், இதை செல்லம் அது போல் பார்க்கணும். அது போல் நிறைய கண்டிக்கணும், அதை வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி பார்க்குறோம். அது போல் ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கிறான், ஃபோனில் நேரம் போகுது. மனிதன் கண்டுபிடிச்சிருக்கான் இப்போ ஆய்வில், மனித மூளை 1/2 மணி 20 நிமிஷத்துல 1/2 மணி நேரம்னா மனித மூளை அது உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்குமா.
மனித மூளை எதை பார்த்து ஹதீஸை பார்க்குறோம், பயானை கேட்குறோம், திருப்பாக்குறோம். இந்த சும்மா விதிவிலக்கு பள்ளிக்கூடங்களில் வச்சுக்கிறாங்க. கிளாஸ் எடுக்கிற 3/4 மணி நேரம் பீரியட் வைப்பான். 3/4 மணி நேரம் பீரியடில் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஓட்டிடுவாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைவ. 20 நிமிஷம் பாடம் நடத்தும். வாத்தியாரே காலேஜில் ப்ரப்போசர். அப்போ இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது, இது கோவை ரமத்துல சொல்லிக்கிறார். இந்த உதாரணத்தை டிஎன்டி கோவை ரமத்துல கூட மனித மூளை 20 நிமிடம் உள்வாங்க, 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் மூளை மாறி போயிடும், வேறு சிந்தனை வந்துடும். வேறு கவனத்தை செலுத்தணும். அப்படி இருக்கும்போது ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னா கீழே வைப்பானா? 20 நிமிஷத்துக்கு கீழே வைக்க முடியுமா? 1/2 மணி நேரத்தில் வைக்க முடியுமா? கீழே பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்படியே ஃபோனை பார்க்குறேன் என்ன ஒரு ஃபோனுக்கு அடிக்ட் ஆகுறது. அதோட பிள்ளையவே இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தோம். சில குடும்பத்துக்குள்ள மூத்தா போயிடும். காரணம் என்ன? முசீபத்து பிடிச்ச ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறாங்க விடிய. அவனை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. பச்சை பிள்ளைக்கு சீரியல் நாடகத்தை போட்டுட்டு ஃபோனை கையில் கொடுத்துடுறது. இந்த குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்கு. 20 நிமிஷம் வைக்க முடியாது பெரிய ஆளுக்கு, சின்ன ஆளுக்கு, யாராக இருந்தாலும் 20 நிமிஷத்தை ஃபோனை வைக்க முடிஞ்சா கரெக்ட். வைக்க வேண்டாம் அடிமை. அந்த 20 நிமிஷம் ஃபோனை கீழே வைக்கல பார்த்துட்டு அடிமை ஆகிட்டோன்னு அர்த்தம், அடிக்ட் ஆகிட்டோன்னு அர்த்தம். நம்மளை காப்பாற்ற முடியாது, மூத்தா கூட போயிடும். ஏதோ நல்லா வச்சு காப்பாற்றன்னு சில பேர் ரேகை போச்சுக்கிறான். சில பேர் கேம் விளையாடுறேன்ட்டு ரேகை போய் கையை ஆப்ரேஷன் பண்ண சம்பவங்கள்லாம் இருக்குது மேற்கத்திய நாடுகளில். அப்போ அதனால் வந்து இதெல்லாம் கண்காணிக்கணும். இதை ஒரு செய்தி, நிறைய செய்தி இருக்குது. அதுபோல் வந்துக்கிட்டு பிள்ளைகள் விஷயத்தில் வந்துமா பள்ளிக்கூடங்களில் கரெக்டாக ஒரே இடத்துல வச்சுருவாங்க. பள்ளிக்கூடங்களில் ஒரே இடத்துல வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் படிக்க வச்சிடுறது. அறிவிக்கிறதா எங்கேயா வெளியூருக்கு போனாங்கன்னா, வேலை குடும்பத்தை காலி பண்ணி போனாங்கன்னா பிள்ளைய மாற்றி டிசியை வாங்கிட்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்ப்பாங்க. ஆனால் இது மதரசா வைங்கள, இந்த மதரசாவில் 10 நாள், அந்த மதரசாவில் 10 நாள், இந்த மதரசாவில் 10 நாள். ஒரு பள்ளியாசல்ல 3 அச்சரத்து 2 அச்சரத்து ஓதி கொடுத்தாங்கன்னா இந்த அச்சரத்தில் ஒரு 10 நாள், அந்த அச்சரத்தில் ஒரு 10 நாள். இந்த அச்சரத்தை அடிக்கிறாரு, பேசுகிறாரு, கண்டிக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த இப்படி மாற்றி என்ன செய்யறது? இப்படியெல்லாம் இப்படி ஓதுன விளங்குமா? இவன் அடிப்பை தெரியுமா? பெருசாக போன ஓதிக்கிடுவானா? அவன் மண்டையில் ஏறுறது அல்லாவை சார்ந்தது, ரப்புல் ஆலமீனை சார்ந்தது. அவன் பெருசாக போன பிறகு கவனிச்சு எடுத்துக்கிடுவான். அனுப்புனீங்களா கரெக்டாக? அங்கேயே மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க மதரசாவை. அங்கே 10 நாளைக்கு, இங்கே 10 நாளைக்கு, அங்கே அடித்தவனை இங்கே ஓடி வர்றது, இங்கே பேசுகிறவனை அடிக்காம அவனை குச்சி வச்சு அடிக்கிறது. சும்மா லேசா மயிலாக தலைவுற மாதிரி இருக்கும். குழந்தைகள் அடிக்காம முடியும். இப்படிலாம் இருக்கும்பொழுது அங்கங்கே மதரசாக மாற்றுறது, இதெல்லாம் கூடாது. உங்கள் பிள்ளைய அடித்து நாசமாகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான செய்திகள் இருக்கிறது இந்த ஃபோனு விஷயத்தில். அதில் இதில் விஷயங்கள்லாம் பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய விஷயத்தில் யாரோட சேரலாம் என்பதையெல்லாம் பார்த்து விட்டு நல்ல நண்பர்களோடு சேருவதற்கு ஊக்குவிக்கணும். கெட்ட நண்பர்களிடத்திலிருந்து விடுபடணும். ஃபோன் மட்டுமல்ல, கிரிக்கெட் விளையாடுறோம், கேம் விளையாடுறோம், எந்த விளையாட்டாக இருந்தாலும் ஒரு நேரம் தவறி அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் மூத்தாப்பை விட அதிக வாய்ப்பு இருக்குது. அது வாழ முடியாது அதிகம் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லாத்திலையும் நடுநிலை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாய் உலகினா முத்தக்குள்ளா ஹக்கத்து காத்தி வலா தும்முத்துண்ண இல்லா வந்து முஸ்லிமும். கணியத்திற்குரிய சோதரர்களை, அல்லாவுடைய மாபெரும் பேரெல்லாம் ஜும்மாவுடைய 2ஆம் முறையில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி நிறைய இருக்குது. நிறையனா சும்மா ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவேன். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்ம கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன காரணத்தினால, அல்லாஹ் மட்டும் வணங்குறோமா, இந்த மாதிரி காரணத்தினால நம்முடைய ஏக இறைவனை மறுப்பாளர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட கூட்டம், பெருங்கூட்டம் அல்ல, உலக அளவில் ஒரு பெருங்கூட்டம் திட்டமிட்டு செயல்பட இஸ்லாத்தை அழிக்கணும், முஸ்லீம்களை கொள்ளணும் அப்படின்ட்டு இந்திய தேசத்தில் எடுத்துக்கிட்டவங்க சொன்னால் அந்த இந்துத்துவான சக்தி இருக்கிறாங்க. இவங்க முஸ்லீம்களை கொள்ளணும், துப்பாக்கி வச்சு சுடணும், இதுதான் அவங்க கொள்கை. வன்முறை ஏற்படுத்தணும் என்றெல்லாம் இருக்கிறானுவ. அதுபோல் இதெல்லாம் நம்ம வந்து எல்லாம் இவங்க சீக்கிரத்தில் கூட கொடுப்பான், மாற்றுக்கிறது இல்லை. அநியாயக்கார தீவனை விட்டு பிடிப்பாங்க, இன்னி செய்ய விட்டு பிடிப்பாங்க. பிறகு அல்லா பிடிச்சா இன்னும் 10 சரபிக்கல சதி நமது பிடி பிடிச்சி இழுத்தோம் சொன்னா அதிகாரம் உன்னுடைய ஆளுமை எதுவுமே நிற்காது. அல்லாஹ் அவங்களை வந்து சீக்கிரம் சாகடிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நோவினப்படுத்தி, அவனை வந்து கேவலப்படுத்தி, சமுதாயத்திலிருந்து அவனை ஒதுக்கி, அப்போதான் அந்த குற்றவாளிகள் எல்லாம் தண்டிப்பான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இந்த பாபர் மசூதி விஷயமாகவும் நம்ம என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பாபர் மசூதி இடிச்சானும் இல்லை, இடிச்சு தீர்ப்புலாம் கொடுத்து அவங்க பக்கம் சுப்ரீம் கோர்ட்லாம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதை கண்டித்து தமுக சார்பாக டிசம்பர் 6ஆம் தேதி அவங்க தபால் நிலையம், நம்ம கடலூர் தபால் நிலையம்
என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு போச்சா கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் முடிஞ்சு காலையை முடிஞ்சு வச்சுனாங்க. தீர்ப்பளிச்சு போட்டாங்கல்ல நீதிபதினு கேட்கலாம். அடுத்த பள்ளியை இடிக்காமல் இருக்க இன்னும் முஸ்லீம்களை குண்டு மலைகளால் சுட்டு வீழ்த்துறானா இல்லையா? சங்கி கூட்டம் ஊபியில் பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களும் எடுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் பள்ளியாசை ஏன் பள்ளியாசை உள்ளது அந்த சிலை இருக்குது இந்த சிலை இருக்குதுன்னு பொய்யை சொல்லி வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் இருக்குது. அந்த இது இந்திய சட்டத்தில் அதையெல்லாம் காலத்துக்கு இப்படி மிரிச்சிட்டு வழிபாட்டு தலங்களை பாதுகாக்காத அளவுக்கு அந்த ஆய்வு இந்த ஆய்வுன்னு சொல்லி ஊபியில் முஸ்லீம்களை கொண்டாங்களா இல்லையா? 4 முஸ்லீம்களை கொண்டார்கள் அயோக்கியர்கள் இந்துத்துவாவில். அப்போ இதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? அவங்க சயீதுகள் தன்னுடைய ரசூலா சொன்ன தன்னுடைய உரிமைக்காக வீடு வாசல் சொத்து சுகம் பள்ளியாசலை பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல நீங்கள் எதிரிகளோடு போரிட்டு கொல்லப்பட்டால் நீங்களும் சகிது தான். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கம் நிச்சயம் ரசூலா சொன்னாங்களா இல்லையா? அதனால வந்துக்கிட்டு அவங்க என்ன செய்யாங்க, ஊபியில் பள்ளியாசலை இடிச்சா நம்ம துப்பாக்கி சூடு ஒரு கண்டி குண்டு போட்டால் கிளஞ்சி போயிடலாம் கூப்பிட்டா இவன்லாம் கலவரத்தை ஒன்று பண்ணுறான். முஸ்லீம்கள் கத்தி இல்லை பிளேடு இல்லை சும்மா போய் நின்று ஜனநாயக போராட்டம் நடத்தும் பொழுது சக்பரிவார கூட்டம் ஊபியில் என்ன செய்வாங்க, போலீஸ் அந்த முதல்வர் ஏஐ விட்டு அந்த எல்லாம் சுட்டு 4 பேரை வீழ்த்திய சம்பவத்தை பார்க்குறோம். இதெல்லாம் தொடர்ந்தா இல்லையா? இவன் நல்ல சேவை வராது. இவங்களுக்கெல்லாம் கடுமையான முறை நல்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு தான் இந்த மாதிரி பள்ளியாசல் இடிப்பது பல பிரச்சனைகளாக இருக்குது. முஸ்லீம்கள் வாழ்வதற்கு உண்டான ஒரு போக்கிடம் இல்லாமல் இந்தியா வாழ்கிறாங்க சங்கிகள். இதற்காக தான் இனிமேல் பள்ளியாசல் இடிக்கக்கூடாது, இனிமேல் முஸ்லீம்கள் அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்யக்கூடாது என்பதற்காக தாடி வச்சிருந்தா ட்ரெயினில் போக முடியலை, சுற்றுறோம். அப்படியே நடந்துச்சு சம்பவம். இந்த மாதிரியான கேடுகட்டவர்களுக்கு இதிலிருந்து நம்மளால பாதுகாப்பதற்காக இனிமேலும் பள்ளியாசல்களை இன்னத்திர விஷயங்களை முஸ்லீம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்ற கண்டனத்தை பதிவு செய்ய அவங்க அழைக்கிறாங்க தமுக சார்பாக. நீதிபதி என்ன தீர்ப்பளிக்கிறார் அப்படின்னு கேட்டால் எப்படி தீர்ப்பளிக்கிறார் மனுஷன்? நான் வந்து சட்ட புத்தகத்தை பார்த்து தீர்ப்பளிக்கனே அந்த சுப்ரீம் கோர்ட்டில் பாபர் மசூதி தீர்ப்பு வழங்கியதே அவர் சொல்கிறார் ஒரு மீட்டிங்கில். நான் ராமர்கிட்ட கேட்டேன், அந்த கடவுள்கிட்ட கேட்டேன், இந்த கடவுள்கிட்ட கேட்டேன், நான் தீர்ப்பளிச்சேங்கிறார். சட்ட புத்தகம் எதுக்கிட்ட வச்சிருக்கிறீங்க? அதை பார்க்க மாட்டேங்கிறான். நீதிமன்றத்தில் சட்ட புத்தகத்தை தீர்ப்பளிக்காம கூட்டு மனசாட்சி அந்த கடவுள் இந்த கடவுள் தீர்ப்பளிச்சு இப்படியெல்லாம் கேடுகட்ட செயலில் ஈடுபடுறதுனால முஸ்லீம்கள் பாதுகாப்புக்காக என்ன செய்யறாங்க, குரல் கொடுக்கிறாங்க. இதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ் முஸ்லீம்கள் வெற்றி அளிப்பான், அநியாயக்காரர்களை அழித்து ஒழிப்பான் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமுக நடத்தக்கூடிய தமிழ்நாடு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை 2024 டிசம்பர் 6 அதை எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கலந்து கொள்ள நடக்குது என்று சொல்லிக்கொண்டு ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். ஃபதுக்குருனி அதுக்குருக்கும் வஷ்குருனி வலா தக்ஃபுரூன்.